இந்தியாவில் தேர்தல் சீசன் களை கட்டியுள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் 239 தேர்தல்களில் தொடர்ந்து போட்டியிட்டும் ஒருவர் பிரச்சாரமே செய்வதில்லை என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அது மட்டும் இல்லாமல் ஒரு தேர்தலில் கூட அவர் வெற்றி பெறவில்லை என்றாலும் இவர் தொடர்ந்து போட்டியிட காரணம் என்ன? தோல்வி பெறுவதையே சாதனையாக மாற்றியுள்ள சேலம் பத்மராஜன் அளித்த பேட்டி உங்கள் பார்வைக்கு. சாதாரண மனிதர்களும் போட்டியிடணுங்கிற அவேர்னஸ்க்காக தொடர்ந்து இந்த முயற்சியில் நான் ஈடுபட்டுள்ளேன். இப்போ கடைசியாக 239வது தேர்தலாக தருமபுரி பார்லிமெண்ட்டுக்கும் 240வது முறையாக கேரளாவில் நடைபெறக்கூடிய திருச்சூர் தொகுதியிலும் தாக்கல் பண்ணியுள்ளேன். ஒருபோதும் வெற்றி பெறக்கூடாது, தோல்வியை தான் நான் தழுவ விரும்புகிறேன். வெற்றி என்பது கொஞ்ச நேரம் தான் அதை பற்றி சிந்திக்க முடியும். ஆனால் தோல்வியை எவ்வளோ வேணாலும் தாங்கலாம். உதாரணத்துக்கு இந்த தொகுதியில் 24 பேர் களத்தில் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் வெற்றி பெற முடியும். மீதி 23 பேருமே பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து தான் அதில் நிற்க போகிறாங்க. ஆனால் எனக்கு சந்தோஷமான தோல்வியை நான் ஏற்றுக்க போகிறேன். இது வரைக்கும் சுமார் 1 கோடி ரூபாய் நான் இது தேர்தலுக்காக செலவு பண்ணியுள்ளேன் 36 வருஷத்தில். 1988ஆம் ஆண்டு துவங்கி தற்பொழுது வரை 239 தேர்தல்களில் போட்டியிட்டுள்ளார் பத்மராஜன். ஒரு முறை கூட தேர்தலில் வெற்றி பெறாத பத்மராஜன் அதிக தேர்தல்களில் தோல்வியடைந்ததற்காக லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் சாதனை படைத்துள்ளார். கின்னஸ் புத்தகத்திலும் அதிக தேர்தல்களில் போட்டியிட்டவர் என்ற சாதனையை படைக்க வேண்டும் என்பதே இவரது இலக்காக உள்ளது. தற்பொழுது பத்மராஜனை பற்றி அவரது மகன் ஸ்ரீஜேஷ் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு சுயேட்சை வேட்பாளராக ஒரு தனி மனிதராக அப்பா ஒரு இந்த தேர்தல் களத்தில் ஒரு தன்னால் முயன்றதை பண்ணுறாரு. வெற்றியோ தோல்வியோ, இது வரைக்கும் தோல்வி தான் தழுவி இருக்காரு. ஸோ தோல்வி தான் அப்பாவுக்கு வெற்றியே அமைஞ்சிருக்கு. ஸோ அதே ஒரு ப்ளஸ் தானே. ஸோ அந்த ஒரு பயணத்துலேருந்து அப்பா ஒரு தோல்வியை நோக்கி தான் அப்பாவோட அந்த வெற்றி பயணம் போயிட்டுருக்கு. அதுக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டும் என் சைட்லேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். சோஷியல் மீடியா சப்போர்ட்டில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஷேரிங்கு, ஃபோட்டோஸு. ஸோ என்னால் அதெல்லாம் பண்ண முடியும். அதை நான் அப்பாவுக்கு தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் எப்போவுமே அப்பாவுக்கு நான் பண்ணுவேன், உறுதுணையாக இருப்பேன் அப்பாவோட இந்த தோல்வி சாதனைக்கு. சாமானிய மனிதனும் தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற விழிப்புணர்வை ஊட்டுவதற்காகவே இந்த முயற்சிகள் ஈடுபட்டு வருவதாக கூறுகிறார் பத்மராஜன். பஞ்சாயத்து, சட்டமன்றம், நாடாளுமன்றம் துவங்கி குடியரசுத் தலைவர் தேர்தல் வரை 12 மாநிலங்களில் உள்ள பல்வேறு தொகுதிகளில் இதுவரை போட்டியிட்டு உள்ள பத்மராஜன் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட உள்ளது குறிப்பிடத்தக்கது.